கல்வி, விளையாட்டு, ஆன்மீகம், மருத்துவம் மற்றும் அனைத்தும் ஒரே சேனல் ST நியூஸ். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. நமது KK நகர் அண்ணா சாலையில் அமைந்துள்ள அருள்மிகு மல்டி வல்லமுடி விநாயகர் சித்தர் ஆலயத்தில் இன்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. நமது ஆலயத்துடைய விசேஷம் என்ன அப்படின்னா, விநாயக பெருமானுக்கு 5 தேங்காய் மாலையாக கட்டி ஒரு தேங்காய் கூரையாக வைத்து, எந்த கிழமை வருமோ அதே கிழமை, திங்கக்கிழமைன்னா அந்த வாரம் திங்கக்கிழமை, இப்படி 7 வாரம் அதை செஞ்சோம் அப்படின்னா விநாயக பெருமானுடைய அருளுக்கு கல்யாண தனி நீங்கி கல்யாணம் ஆகக்கூடிய தன்மை தேங்காவை கொடுத்து, அதனால விநாயக பெருமானுக்கு செய்யலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, வாஸ்து பகவான் நமது ஆலயத்தில் இருந்தா வாஸ்து நாள் அன்னைக்கு ரொம்ப விசேஷமா அபிஷேகம் நடக்கும். எல்லாரும் செங்கல் வச்சுட்டு போவா, செங்கல் வச்சு எடுத்துட்டு போவா, வீடு கட்டணும்னு சொல்லி பயிரெல்லாம் வச்சு எடுத்துட்டு போவா. அதனால வாஸ்து பகவான் விசேஷம். நமது ஆலயத்துல 40 சுவாமிகள் இருக்காங்க, சொல்லிட்டே போலாம். நவக்கிரகம், லட்சுமி அயக்ரீவர், லட்சுமி குபேரர், ஆஞ்சநேயர், வாராகி புதுசா வந்திருக்கா, கிருஷ்ணர், ஆஸ்தா, பாலமுருகன், விஸ்வதுர்க்கை, சப்த கன்னிகள், 2 சர்ப்பம், தட்சிணாமூர்த்தி, ராகவேந்திரன், சாய்பாபா, தன்வந்திரி நமது ஆலயத்துல புதிதாக வந்திருக்கிறார். சக்கரத்தாழ்வார் இருக்கா, இவ்வளவு சுவாமி இருக்கா. நமது ஆலயத்துல நாளையிலிருந்து மண்டலாபிஷேக பூஜை நடைபெறுகிறது. மாலை 6:30 மணி அளவுல. கட்டணம் 1000 ரூபாய். அது முன்பதிவு பண்றவா பண்ணிக்கும்பா. விஸ்வதுர்க்கையும் பக்கத்துல இருக்கிற முருகன்டையும் லெமன் வச்சு எடுத்துட்டு போனா குழந்தை இல்லாதவாருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கின்றது சாஸ்திரம். சித்தர்கள் நடமாட்டம் அதிகமா இருக்கிறது இந்த ஆலயத்துலதான். மேல பார்த்தீங்கன்னா 44 சித்தர்கள் இருப்பாங்க. எல்லா சுவாமியுமே நடமாட்டம் அதிகமா இருக்கு. அதாவது நீரோட்டம் இருக்கிற பகுதியில சுவாமியுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கும். அது சுத்த நீராக சரி, அசுத்த நீராக சரி, நீரோட்ட பகுதி அதுல சுவாமி என்னைக்குமே வாசம் பண்ணிட்டே இருப்பாங்க. அதனால நமது ஆலயத்தோட சிறப்பு இதுதான். அவசியம் எல்லாரும் நமது ஆலயத்துல கலந்து சுவாமியுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெறுமாறு ஆலய சார்பாகவும் நிர்வாக சார்பாகவும் கோவில் குருக்கள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.